வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெளித்த நம்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தான் ஜாயின் பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல். இப்போ அண்ணாமலை வைப்ரண்ட் லீடர் உங்களுக்கு வந்தப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும்? காமராஜர் மாதிரிலாம் இது பெருமைக்கு இல்லை. அந்த மாதிரி ஊழல்லாம் எப்படி பண்ணி காமிச்சார் மோடி, அந்த மாதிரி தமிழகத்தில் வரணும். சும்மா இந்த ஊழல் பண்ணுறவன் அவன் பையன் திருப்பி வர்றது இதெல்லாம் ஆகாது, போய் வேறு ஏதாவது வேலை செய்யப்போ அப்படின்னு போட்டு நேற்று மதுரையில் தாளித்து விட்டார். பிடிஆர் பையனா பிடிஆர் வருது, நேரு பையன் வர்றது, அப்புறம் ஸ்டாலின் பையன் வர்றது, இதெல்லாம் எதுக்கு? வேறு ஏதாவது வேலை செய்யப்போ. ஊழல் பண்ணி இதனால் குழந்தைகளுக்கு வளர்ச்சி வராது, பின்னோக்கி போகும், தலைமுறை எந்திரிக்க முடியாது. ஊழல் குட்டும்பாச்சு ஒழிச்சே தீரணும். போலீஸ்காரன் மாதிரி வேட்டை மாதிரி வேட்டையாடி தான் தீரணும், வழி இல்லை. நான் கொஞ்சம் திருட்டு பையன் தான், அதாவது நல்லவனாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் சரியாகாது, லாடம் கட்டணும். பாருங்கள், இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போனேன். எப்படியும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட் இருக்கோ அவங்க தான் சாதகமாக இருப்பாங்கன்னு தெரியும். அதுதான் இந்த வேட்டியில் ஊழல் பண்ணுறாங்க, பாலிஸ்ட்டை போட்டு காட்டுறதுக்கு பதிலான்றதுக்கு ஈரோட்டில் 2 கேமரா மாட்டி இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டுமே நைட்டு அது பூரா எடுங்கிறான் லஞ்ச ஒழிப்புத்துறையில். அந்த வேட்டிகள் நைட்டாக எல்லாம் முகத்தை மறைச்சிட்டு எடுக்க வர்றாங்க. எல்லாம் இருக்குது, எல்லாம் எலெக்ஷன் டைமில் விடுவோம். அதுதான் இந்த குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, அங்கங்கே இந்த குட்டி குட்டி மன்னர்கள். இதை ஏற்கனவே இந்த வெங்காய மாடல் சொல்லியிருக்காருல ஆரம்பத்தில், 2 வருஷத்துக்கு முன்னாடி. உடச்சி எல்லாம் தூக்கி போட்டுறணும், கோபாலபுரத்தை அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது யாருமே லாய்க்கில்லாத ஆளுங்க. சொன்ன வாக்குறதே ஒரு நிறைவேற்றத்தில் பார்த்துக்குங்க. எள்ளு உணை அளவு கூட நடக்காது, பூரா ஒழிச்சு கட்டணும். இதில் ஏடிஎம்கே டிஎம்கே 2யும் சேர்த்து தான். இப்போது ரொம்ப இது இல்லாத இடத்துல ஒரு 18% இருக்குது. மற்ற இடத்துலலாம் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரிலாம் 28%லாம் வருது, கோயம்புத்தூர் 24 25% வருது அப்படிங்கிறாங்க ஒரு செஃபாலஜிஸ்ட்டு. இந்த கரெக்டாக கூட்டணி சேர்த்து மும்முனை போட்டியில் 30% 35க்கு மேலே போகும்போது அந்த டிஎம்கேயில் அப்படியே வராதுங்க. ஆக்சுவலி 22% தான் டிஎம்கே. கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி இன்டாக்டாகட்டும் இல்லாமல் போட்டோம், அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அது ஒரு தடவை ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தனால தான் அந்த பக்கம் போச்சு, 3-4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில். அதெல்லாம் இந்த தடவை மாறிடும். அதுதான் ஏடிஎம்கே தனியாக விட்டது, அது கீழே போயிடும். 15%ல் சபலை சொன்ன மாதிரி இருக்காது. அந்த அவரே சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர், ஒரு திமுக இல்லாமல் போயிடும்ட்டார். ஒரு திமுக குத்துயிர் குளியூராக இருக்க போகுது, அவ்வளோதான். அது என்னன்றது இனிமேல் தெரியும். ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும், ஒன்று எலெக்ஷன் முன்னாடியே இப்போ தெரியும். இப்போ கண் முன்னாடி தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்கு முழு உதாரணம் திமுக. கருணாநிதி அன்றைக்கே மாட்டி உண்ணாவிரதம் ஆகிருக்க வேண்டிய கட்சி இந்திரா காந்தி காலில் விழுந்தாச்சு சர்க்கரை ஊழல் சம்மந்தமாக. அதே மாதிரி இப்போ அந்த வேட்டியில் சொல்கிறாரு, விஞ்ஞானமாக திருடியிருக்காங்க, அந்த டிஃப்ரென்ஸு பாலிஸ்ட்டுக்கு அதுக்கும் உள்ளது. அதுபோல் ஃபெடரலில் ஓட்டினதுக்கு அந்த 63 ரூபா தான், விசைத்திரையில் நெய்தால் 23 ரூபா. இவங்க விசைத்திரையில் நெய்து விட்டு பெடல் திரையில் நெய்து சொல்லி ஒரு வேட்டிக்கு 40 ரூபா. அதாவது மேனுவலாக பண்ணும்போது 63 ரூபா, பவர்னு பண்ணால் கம்மி. ஆனால் இவன் அந்த 40 ரூபாயை மேனுவலாக பண்ண மாதிரி அடிக்கிறான். இப்படிலாம் சேர்த்து மொத்தம் 100 கோடி அடிச்சிட்டான். இதுதான் விஞ்ஞான ஊழல். ஒரு காலகட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் விவசாயத்துக்கான நீர் ஆதாரம் இருந்தது, செண்பகவல்லியான, அதுவும் முடிச்சு போட்டாங்க. அப்புறம் ஏறத்தாழ 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த அணை 1731 அப்போது திருவாங்கூர் ராஜா கட்டினதுங்கிறாரு. இதெல்லாம் இருக்கட்டும், இது வந்தால் சரி செய்வோம், இதுக்கு பார்க்கணும், இல்லைன்னா எதுவுமே வருங்காலத்துக்கு இல்லாமல் போய்டும், ஒன்றுனா பார்த்து செய்ய வேண்டியிருக்குன்றதான் இவரோட இது. 62ஆம் ஆண்டில் காமராஜர், 82ல் எம்ஜிஆரும் அணையை பழுது பார்க்க தமிழரசின் பங்கை கேரளா கொடுத்து செய்யலை. வனப்பகுதிக்கு உட்பட்டது என்று சொல்லி இதுக்கு மேல் இந்த அணையை இயக்க முடியாது என்று தெரிவித்து விட்டனர் 2006ஆம் ஆண்டு. அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தது, இப்போவும் திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இந்த முல்லை பெரியார் ஏற்றி கொடுத்தாங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது, இப்போ என்ன ஆகி போச்சு? அப்புறம் தென் மாவட்ட குடிநீர் விவசாய பிரச்சனை நிரந்தர தீர்வு இந்த அணையை சரி செய்யதால் கிடைக்கும். திமுக தேர்தல் வாக்குறுதி 84 செண்பகவல்லியும் சொல்கிறாங்க. என்ன செஞ்சாங்க 34 மாதமா? தமிழகத்தில் ஊழல், குடும்பம், மராஜகம் ஆட்சி நடத்தும் திராவிட அரசியலிருந்து மக்கள் நிரந்தர விடுதலை எதிர்பார்க்கின்றனர். மக்கள் எதிர்பார்க்க விரைவிலே அரங்கேற்பு. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பர்சன்டேஜை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 2 கட்சி ஆன மாதிரி நிலமை ஆகும். திமுக எதிரி கட்சி கண்டிப்பாக ஆகும். ஏடிஎம்கே தானாக ஆகிப்போச்சு.
இதில் வந்து 19ல் வந்து மோடி எதிர்த்து சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட்லலாம் நார்த்தில் வந்து மோடி பிஜேபி வர முடியாமல் போச்சு. ராஜஸ்தான்லாம் 2019 அதுக்கேற்ற மாதிரி இவன் நரேட் பண்ணிட்டான் டிஎம்கே. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஸ்டேட்டும் வந்தாச்சு. பத்தாது இப்போ கருத்து கணிப்பு மோடி தான் வருவான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜெயிக்கிற கூட்டணி தான் போடணுன்ற சில பேர் லாஜிக் இருக்கும். அப்புறம் இப்போ வைப்ரண்ட்டாக அண்ணாமலை வந்துட்டான். அப்போது இப்போ கூட்டணி போட்டு ஒரு 32% இருக்குதுன்னு வச்சுக்க அந்த கூட்டணி. ப்ளஸ் 15-20% வந்தாச்சுன்னா இவர் சொல்கிற மாதிரி ஈஸியாக 20 சீட்டுக்கு மேலே வராதுன்னு நிச்சயம் கிடையாது. ஏன்னா எதிரணியில் எதுவுமே பிஎம் கேண்டிடேட் கிடையாது. இப்போ வந்து மம்தாக்கு அந்த பிரச்சனை, ஒரு பழங்குடியினர் இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ கூட்டணி வரமாட்டேன்ட்டு இப்போ கூட்டணி வரேன்ற அப்படி காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட கூட்டணி சேர்ந்தாலும் இன்னும் ப்ளஸ் எம்பி சீட் தான் பிஜேபி வரப்போகுது. அதே மாதிரி இந்த கெஜ்ரிவாலை நக்கல் பண்ணுறாங்க பிஜேபியில். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் காங்கிரஸை ஒரு சீட்டு சேர்த்துக்கிறப்படி இருக்கிறதே 7 சீட்டு. ஆனால் பஞ்சாபில் கொடுக்க மாட்டேன்னு எதிர்புதிரும். எப்படி கேரளாவில் இந்தி கூட்டணிங்கிறாங்க, காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு எதிர்புதிரும் மாதிரி எல்லாம் இந்தி கூட்டணி. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் வந்து இதில் வந்து ஒரு வேளை அப்படி ஒரு வேளை என் மாதம் விழுந்ததுன்னா எங்கே போய் நிற்கும் சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே மேலே அதிருப்தி இருக்குது, ஏடிஎம்கே பல துண்டாக இருக்குது. இந்த அதிருப்தி ஒரு வேளை மோடி தான் வரான்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த ஹை லெவலில் படித்த பீப்புள்ஸ்லாம் நமக்கு பார்த்தாச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே 40-80 எம்பியா 14 19 சேர்த்து இந்த 80 எம்பினால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க. மாற்றி போடுவோம், அண்ணாமலை பாத யாத்திரை வேறு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எப்படிங்கிறது ஒரு நாட்களில் தெரிய வரும். இல்லை திமுக தொண்டனுமே பிரதமர் மோடிக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு மதுரையில் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பேசுகிறாரு. மதுரை மேற்கு தொகுதியில் பேசும்போது அந்த இதை சொல்கிறார், மாற்றத்துக்கான மண் மதுரை தான், சட்டசபை தொகுதியில் யாத்திரை நடந்து இப்போ வந்திருக்கோம், 3வது முறையாக பிரதமர் வந்தால் இந்த மாதிரிலாம் செய்வோம், 5ஆம் தமிழ் சங்கம் நடத்தினோம் அப்படின்லாம் நிறையா சொல்லிவிட்டு, சௌராஷ்டிர மக்கள் காசி தமிழ் சங்கம் அதில் நடத்தினோம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இவன் வந்து கடன் ஆகி போச்சு, 100 ரூபா சில்லற மானியம் தரேன்னா எங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சொல்லிவிட்டு, திமுக ஃபைல்ஸ் விரைவில் வெளிவரும். அமைச்சர் தியாகராஜன் 1 மணி நேரம் பேசின ஃபைல் இருக்குது, 8 நிமிஷம் பேசினதுக்கு இப்படி இவர் என்னமோ அவரை வந்து மாற்றினாங்கிற இந்த கதையை நம்ப சொல்கிறீங்களா? அவர் வந்து உண்மையை சொன்னார். அது 1 மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரம் வீடியோ பேட்டி அதை விட்டுனா இந்த கோபால குடும்பத்தில் எல்லோரும் போய் தலைகளாக போய் கடல் தண்ணியில் மூங்கி சாக வேண்டியதா அப்படின்னு சொல்கிறார். அந்தளவுக்கு சொல்லி வெறும் 8 நிமிஷம் பயலுக்கு அவர் மாற்றிருக்காங்க பேட்டியாரை அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அதனால் இதில் வந்து இந்தி கூட்டணிங்கிறது இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கங்கே உடஞ்சி வேறு மாதிரி மாறி போயாச்சு. மகாராஷ்டிராலலாம் நிதிஷ்குமார் வந்துட்டார். இந்த மம்தா சும்மா தனியாக நின்னா தோற்றுருமோ அந்த அந்த பழங்குடியினருக்கு பிரச்சனை பண்ணதுனால அப்படின்னு, அதெல்லாம் என்ன சீட்டு முதல்ல ஏற்கனவே 18 சீட்டு பிஜேபி வாங்கியது. இனி எப்படி வரும் அது இப்போ வந்து இந்த இங்கே போட்டிருக்காங்க அந்த குருவாயூர் மேனன், அவர் வந்து இங்கே ஏற்கனவே கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் ஒர்க் பண்ணவர். அவர் வந்த பிறந்து தமிழக முகமே மாறப்போகுது. அவர் ஸ்ட்ராட்டஜி விகோ வகுப்பாளர். அந்த குருவாயூர் மேனனால் இப்போ நமக்கு பர்சன்டேஜ் மட்டும் இல்லை, சில சீட்டுகளும் இப்போது பிஜேபி தனியாகவே 6 to 8 சீட்டுங்கிறாங்க. கூட்டணி வச்சா என்ன போகுது, 15க்கு மேலே கூட்டணி போகிறத பொறுத்து. இப்போ பாமக தேமுதிக பாரு இங்கே வரும் அங்கே போகிறேங்கிறான். எனக்கு 6 சீட்டு கொடு, 10 சீட்டு கொடு, ராஜ்யசபா கொடுனா சீட்டு கொடுத்து ஜெயிச்சா மந்திரி, ராஜ்யசபா வேறு எதுக்கு? சரி, எடப்பாடி எப்படி ராஜ்யசபா மந்திரி தருவார் பிஜேபி? அப்போ கம்மி சீட்டு வாங்கிட்டு ராஜ்யசபா, அதாவது எல்லாத்துலேயும் இன்னும் தோப்பாங்களாம். அப்போ யார் எதிரணி தான் ஜெயிப்பான். எல்லா சீட்டையும் வாங்கி தோற்று உனக்கு ராஜ்யசபாவும் கொடுத்து மந்திரியும் கொடுக்கணும், பணமும் கொடுக்கணுன்னா அதுக்கு தனிச்சு எடுத்துகிட்டு போகலாமே. அது பாமக சேர்த்தா ஜாதி கட்சி ஒரு இடத்துல தான் பிரயோஜனமாக, மற்ற இடத்துல பிரயோஜனம் இருக்காது. தேமுதிக குறைவான பர்சன்ட்னாலும் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் ஓடிட்டுருக்கு.
அது என்ன ஆகுதுன்னு தெரில. அதில் வந்து பிஜேபி, ஏடிஎம்கேயும் லூஸில் தான் விட்டுட்ருக்காங்க. ரொம்ப அரவணைக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு இது பண்ண மாட்டாங்க ஏடிஎம்கேல. ஸோ பிஜேபியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா தரத்துக்கு இல்லை, பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு. ஏன்னா பிஜேபி இருக்கவங்களுக்கே பார்லிமெண்ட் மேக்ஸிமம் ஜெயிச்சு வந்தால் தான் மந்திரி தருவார் இந்த வாட்டி மோடி. அது குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து மற்ற கட்சி எங்கே போய் ராஜ்யசபா உனக்கு இதை கொடுத்து இதில் ஜெயிக்காமல் அதில் வந்து வரேன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த இந்தி கூட்டணி இப்போ வந்து இந்த மம்தா என்ன பண்ணுறாப்புனா, சந்தேஷ்காலின்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மேற்குவங்கத்தில் ஒரு ஊர், பிரபலமாக நாடு முழு இருக்குது. காரணம், மேற்குவங்க முதல்வர் மம்தா கட்சியில் ஷாஜகான் ஷேக்கு பலருடைய நிலங்களை ஆக்கிரமித்து பல பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி பல மகளிர் சங்கம் இதை எதிர்த்து போராடுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத பெண் முதல்வர் மம்தா. பாஜக கடுமையாக சாடுறாங்க. ஜனவரி 5 ஷாஜகானின் வீட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கினர். பாஜக ஆர்எஸ்எஸ் சதி என பதில் குற்றம் சாட்டுகிற மம்தா எப்பவுமே அப்படி தான், மறைக்க பார்ப்பா. அப்படி டிஎம்கே மாதிரி தான். பகிர்கிட் லோக்சபா தொகுதி வருது இந்த சந்தேஷ்காலி. ஆளுங்கட்சி வசமுள்ள இங்கு எம்பியாக இருப்பவர் நசூத் ஜஹான். சிறுபான்மை முஸ்லீம் ஓட்டுகள் அதிகம். பிரச்சனை பண்ணவர் முஸ்லீம் தான். அதுக்கு எதிராக பேச மறுக்கிற அப்படி மம்தா. இது போக பங்களாதேஷ்லேருந்துலாம் வந்து உட்காந்துருக்கானுங்க மேற்குவங்கத்தில். அதனால தான் இந்த சிஏ இதுக்கெல்லாம் இது பண்ணுது. ஏன்னா அந்த ஓட்டை ஏதோ வாங்கிட்டு இருக்கா அப்படி மம்தா. அது சிஏ கண்டிப்பாக வந்துருன்ட்டார் உள்துறை மந்திரி. இப்போ பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் பாஜக மகளிர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க போகிறார் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச்சில். அப்போ சந்தோஷ்காலி விவகாரம் கொடுத்து கடுமையாக விமர்சிப்பார். விவகாரத்தை பாஜக பெரிதுபடுத்திக்கொண்டு மீண்டும் இந்தியா கூட்டணி சேர்ந்தால் எதிர்ப்பை சமாளிக்கலாம் அப்படி கைவிட்டது. மறுபடியும் போகிறார் அப்படி காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என்றவர். இப்போ எதிர்க்கட்சி கூட்டணி தொகுதி பங்கில் ஈடுபட்டுள்ளார். இப்போ என்ன ஆகும், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு ஏதாவது 5-6 சீட்டு இப்படி இப்படின்னு கொடுத்தா ஆகும். அதனால் என்ன ஆகும், அந்த இந்துக்கள் டைவர்ட் ஆகும். ஸோ அது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்களா. இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள், திமுக மம்தாக்கெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மெல்ல டிஎம்கே ஒரு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. அப்போ இது லேகியம் கொடுப்போன்னு என்ன அர்த்தம், பெரிய பெரிய ஆளுங்கட்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் வருவாங்க. காங்கிரஸில் இப்போ உதாரணம் ஜெயதாரணி. அப்போது இந்த பிரதமர் வந்து பேசும்போது யாத்திரை நிறைவு செய்ய பல இடத்துல மாபெரும் கூட்டம், 15 லட்சம் பேர் உட்காரக்கூடிய 1400 ஏக்கரா ரெடி ஆகிட்டுருக்கு மாதாப்பூர் பல இடத்துல. இந்த தமிழக தேர்தல் பிரச்சார துவக்கம் என்கிற சீனியர் பாஜகவினர் பிரதமர் இங்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அனைவரும் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். தமிழக அரசியலுக்கு பிரதமர் அலுவலகம் நன்றாக ஆய்ந்து சில குறிப்பை தயார் செஞ்சுருக்காங்க ஐஏஎஸ்க்கு டெல்லியில். தமிழகம் தொடர்பாக தான் என்ன பேசணும் என்பதும் குறித்த சில விஷயங்களை உரை தயாரிக்கும் குழுவிடம் தெரிவித்திருக்கிறார் மோடி. அப்போ அதெல்லாம் கம்பைண்டாக ரெடியான அப்புறம் ஒரு தடவை பார்ப்பார். அதை அதிமுக கூட்டணி நிலை என்பது முடிவாகிவிட்ட நிலையில் 2 திராவிட கட்சிகளையும் தன் உரையில் கடுமையாக விமர்சிப்பார் மோடி. இதில் இன்னும் ஸ்பீடு எடுங்கன்னு சொல்லி இன்னொரு 4-5 மந்திரிக்கு வரப்போகுது. இந்த மாதத்துலேயே பெரியசாமி அந்த கர்நாடக உதவியாளருக்கு வீட்டு வசதி வாரியத்தில் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த கேஸ் வரப்போகுது. அது தீர்ப்பு சொல்ல போகிறார் நீதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள். அதுபோல் பொன்முடிது அந்த தீர்ப்புக்கு பெண்டிங் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அப்புறம் இவர் வரப்போகுது யார், செந்தில் பாலாஜி. இந்த மாதிரி இன்னும் இருக்கும் போது ஏடிஎம்கேலையும் அது எடுக்க சான்ஸ் இருக்குது. ரெடியாக இருக்குது ஃபைல் பூரா. அதுக்கப்புறம் டைரெக்டாக தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதிமுக கூட்டணி என்பது முடியாவிட்டில் 2 திராவிட கட்சியிலும் தன் உரையில் கடுமையாக விமர்சிப்பார் மோடி. அதுக்கப்புறம் வரும்போது 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தியது போதும், பாஜகவுக்கு வாய்ப்பு தாருங்கள் என கூறுவதுடன் திமுக அமைச்சர்கள் ஊழல், அவர்களுக்கு எதிரான பண பரிமாற்ற வழக்கு, பல விஷயங்களை சொல்லுவார். அப்போ இதில் ஏடிஎம்கே வரும், எடப்பாடி தரப்புலேருந்து. அதுலேருந்து ஒரு குரூப் இந்த பக்கம் வர்றது ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இதுதான் ஒரிஜினல் ஏடிஎம்கேன்பாங்க. ரெட்டை இலட்சம் எந்த பொசிஷனில் போகுதுன்னு தெரியாது. அதெல்லாம் வரும் நாட்கள் தெரிய வரும். இதுக்கடையில் தலித் அவர் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு தலைவராக்கினால அதிருப்தியில் இருக்க திரும்பவும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு வேளை பழனிசாமி பக்கம் போகிறாங்களா, இதெல்லாம் தேர்தல் அறிக்கும் போது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். பல வான வேடிக்கைகள் உண்டு. நன்றி, ஜெய்.